நேயர்களே, Today we celebrate the World Diabetes Day. This day aims to draw attention to issues of paramount importance to the diabetes world and keeps diabetes firmly in the public and political spotlight. This problem is becoming quite severe these days. உலகம் முழுதும் இன்று சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய diabetes is becoming more complex. அதிக ஒரு குழப்பமான பிரச்சனையாகவே இருக்கிறது. It doesn't affect only the senior citizens. It affects even children, youngsters. இந்த நோய் முன்னொரு காலத்தில் பெரியோர்களுக்கு மட்டும் இருந்ததாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்று இளைஞர்களுக்கும் நடுத்தர வயது மக்களுக்கும் குழந்தைகளுக்குமே இருக்கிறது. இதனால் ஐநா சபை இதற்காக ஒரு நாளை 1991 ஆண்டு உருவாக்கி மக்கள் மத்தியில் உடல் நலத்தை இதன் மூலமாக வலியுறுத்துகிறது. We feel that this particular issue is the problem of senior citizens, old people, elder people, youngsters, middle-aged people. But it is not the case today. We find that even born kids with sugar, pressure and all sorts of health disorders, children as well, குழந்தைகளும் பெரியோர்களுக்கும் உரிய நோயாக இந்த டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இன்று காணப்படுகிறது. உலகில் 1 billion people in more than 160 countries பாதிக்கப்பட்டுள்ளார்கள். The World Diabetes Day is the world's largest diabetes awareness campaign, reaching a global audience of over 1 billion people in more than 160 countries. இந்த நாள் ஒரு நாடு கடைபிடிக்கவில்லை, 2 நாடு கடைபிடிக்கவில்லை, 160 நாடுகள் வேர்ல்ட் டயபிட்டிஸ் டே உலக சர்க்கரை நோய் பற்றி இன்று சிந்திக்கிறார்கள். Hence, this is the world issue. இது ஒரு global ப்ராப்ளமாக பார்க்கிறோம். இது ஒரு நாட்டின் பிரச்சனையாக இல்லை. This is not one country's issue, but this is experience in 160 countries. Totally 1 billion people celebrating or commemorating this day in order to take care of health. இதனுடைய மைய கருத்து என்ன? Access to diabetes care. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடனே பாதுகாப்பாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமான மைய கருத்தாக இருக்கிறது. இதில் உலக சுகாதார மையம் மிக முக்கியமான கருத்துக்களை வழங்கி மக்கள் இந்த நோய் பற்றி அறிந்து கொண்டு அதன் பின் பத்திரமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும்